ஞாபகமே இல்ல. இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லல. அப்புறம் என்ன? வாங்க குவாக் ட்ரைனிங் பண்ணுவோம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த முறை வேண்டாம், புரிஞ்சுக்க. எனக்கு வேலை இருக்கு. விசித்திரமா இருக்கு. உங்க பையன் கிட்ட உங்களோட ஃப்ளேம் கோர்க்கு அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா துரதிருஷ்டவசமா இவனோட அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல் பிரச்சனை இவனுக்கும் இருக்கு. அதாவது பிசிக்கலா பாத்தீங்கன்னா இவனால சூட்டை விட குளிரதான் இவன் உடம்பு நல்லா தாங்கிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற டிசைனர் பேபிஸ் எல்லாமே அது இப்ப வரைக்கும் வெறும் பேச்சு பொருள் மட்டும்தான். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தையே விட்டுருங்க சார். முக்கியமா அதோட சேர்த்து டோயா அவன் கோர்க்க பயன்படுத்த கூடாது. அவனை அப்படி பண்ணாம பாத்துக்கோங்க. அதையும் மீறி யூஸ் பண்ணா அவன் தன்னைத்தானே எரிச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். அந்த டாப் ஹீரோவை விட நிச்சயமா ஒரு பெரிய ஆளா அவன். தேவையில்லாம எனக்குள்ள அந்த விதையை நீங்களே விதைச்சிட்டீங்க. தொடச்சிடாதீங்க. நான் இப்போ அவன்கிட்ட என்ன சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் புது புது காயத்தோட தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். என்ன மாதிரியே பயங்கரமா பிடிவாதம் பிடிக்கிறான். என்ன நம்புங்கப்பா, என்னால நம்பர் 1 ஆக முடியும். ப்ளீஸ். ஒவ்வொரு முறை நான் வெளிப்படுத்துற நெருப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இதான் பிராக்டிஸ் பண்றேன். என்னால இது முடியும்ப்பா. நான் ஆல்மைட்டியை ஜெயிச்சு காட்டுவேன். பொறுத்திருந்து பாருங்க. திரும்ப சுட்டுக்கிட்டதுல இருந்து எதையுமே கத்துக்கவே இல்லையா? பார்க்கோயா, உன்னோட குறிக்கோள்களை மாத்திக்க. உன்னால முடியாத இந்த கனவை கைவிட்டுடு. ஆனா ஸ்கூல்ல இருக்கிற பசங்க ஒரு நாள் ப்ரோ ஹீரோஸ் ஆவறாங்க. இந்த வரைக்கும் நம்ம 3 பேருமே ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டோம். அதனால தான் அவர் நம்மள கண்டுக்க மாட்டேங்கறாரோ என்னமோ. நிறைய ஹீரோஸ்க்கு விரும்பாத குழந்தை பிறந்திருக்கு. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு புரியுது. இங்க பாரு, வாழ்க்கையில நிறைய பாதைகள் இருக்கு, பலவிதமான ஆப்ஷன்ஸும் இருக்கு. வேற ஒருத்தரோட கனவுக்காக உன் வாழ்க்கையை இழந்துறாத. இந்த உலகத்துல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணு. அதுதான் நல்லது. பாய மூடுங்க. உங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. ஏதாவது புக்ல படிச்சு வந்து என்கிட்ட உளறிட்டு இருக்கீங்களா? தாத்தாவ பாட்டியோ காசு இல்லன்னு உங்களை இவர்கிட்ட வித்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் என் நெருப்பும் ரெட் கலர்ல இருந்து ப்ளூ கலருக்கு மாறிச்சு. அடிக்க வச்சுக்கோ, அழக்கூடாது. அவன் சொன்ன மாதிரி நீங்க அந்த மலைக்கு மேல போகல. போறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் நெருப்ப கக்குவோம். அவன் விஷயத்துல மட்டும் நம்ம 2 பேரும் தோத்துட்டோம். வலிக்குது.